ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வீட்டோட மந்த்லி பட்ஜெட்டில் மார்கேஜ் பேமெண்ட் தான் மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ். எல்லா மனசுலையும் ஓடுறது எப்படி இந்த மார்கேஜை சீக்கிரமாக நம்மளால் கட்ட முடியும். ஆஸ்திரேலியாவில் ஜென்ரலாக மார்கேஜ் 30 இயர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. இது 30 இயர்ஸ்க்கும் கட்டணுமா, அதுக்கு முன்னாடியே கட்ட முடியுமா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லை என்ன பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் திலீப் குமார். ஐம் கோஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஃபார் ஹால்மார்க் பையர்ஸ் ஏஜென்சி. இந்த பையர்ஸ் ஏஜென்சி மூலமாக நிறைய பேருக்கு வீடு வாங்கி கொடுத்து அது மூலமாக எப்படி சொத்து சேர்க்குறது அப்படின்றத நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த சேனல் நான் க்ரியேட் பண்ணதோட முக்கியமான நோக்கம், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களில் நம்மளோட மக்களுக்கு எப்படி ஷேர் பண்ணலாம், எப்படி அவங்களால டேக்ஸ் சேவ் பண்ண முடியும், எப்படி ஃபினான்ஷியலாக பெட்டராக இருக்க முடியும் அப்படின்றத பார்க்குறது தான் இதோட சேனலோட முழு ஒப்ஜெக்டிவ். என்னோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பை 2030 அட்லீஸ்ட் 100,000 ஃபேமிலிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட லாங் டேர்ம் விஷன்னு சொல்லலாம். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஒரு மார்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வீடு வாங்கணும். வீடு வாங்கும்போது நமக்கு லோன் தேவைப்படுதுன்ற போது ஒரு பேங்க் கிட்ட போயிட்டு நம்ம மார்கேஜ் வாங்குகிறோம். டிப்பிக்கலி ஒரு 30 இயர்ஸ் பீரியட் கொடுப்பாங்க. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. எப்படி நம்ம லோனை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அது எல்லாத்தையும் அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ ப்ரைமரிலி நம்ம என்ன பண்ணுறோன்னா, மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மந்த்லி மார்கேஜ் பேமெண்ட் இருக்கும். அந்த மார்கேஜ் பேமெண்ட்டை கரெக்டாக பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை மினிமம் பேமெண்ட் சொல்லலாம். அந்த மார்கேஜ் பேமெண்ட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு குறிப்பிட்ட காம்பனண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும், இன்னொரு காம்பனண்ட் பிரின்சிபலுக்கு போகும். நம்ம இது மட்டுமே கட்டிகிட்டே இருந்தோம்னா, மினிமம் பேமெண்ட் மட்டுமே கட்டிகிட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். இப்போ உங்கள் மார்கேஜ் ஒரு 600 இல்லை 700,000 இருக்குன்னா, நீங்கள் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்ட பிறகு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின பிரின்சிபலோட ஈஸியாக டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் பொறுத்து மாறும். ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் என்ன பண்ணணும்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம பே பண்ணுறது கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணணும். இது நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஒரு 0.25 டிஃப்ரென்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட மோர் தென் $1,000 இன் அ இயர் நீங்கள் உங்கள் கையிலேருந்து நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கலாம். $1,000 a year. இமேஜின் பண்ணுங்கள், அந்த $1,000 எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலிக்கு என்ன செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் எவ்ரி 6 months வேலிடேட் பண்ணுங்கள். நம்ம பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இஸ் இட் த ரைட் இன்ட்ரெஸ்ட், இதோட பெட்டர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா, எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான அப்ரோச் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு ரொம்ப நல்ல மார்கேஜ் புரோக்கர்கிட்டையோ ஒரு நல்ல பேங்கரோடையோ ஒர்க் பண்ணுங்கள். அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்களே ஒரு ஹெல்த் செக்இன் பண்ணுவாங்க. எவ்ரி 6 months செக் பண்ணலாம் அவங்ககிட்ட. நீங்கள் இந்த மார்கேஜ் கட்டுறீங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுறீங்க, நம்ம இது சேஞ்சஸ் பண்ணால் நம்ம பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரோஆக்டிவாக அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி, இது உங்களோட பணம். ஸோ நீங்கள் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ மந்த்லி ரிமைண்டர் மாதிரி ஒரு 6 monthsக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பீரியடோட அலைன் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்த்டே பக்கமோ இல்லை சம் சார்ட் ஆஃப் உங்களோட ஃபேமிலி மைல்ஸ்டோன் கிட்ட நீங்கள் அதை லைன் அப் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே இந்த சமயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஃபஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, ஆஃப்செட் அல்லது ரீட்ரா. இது ரெண்டுமே பாப்புலர் திங்ஸ் நீங்கள் மார்கேஜ் எடுக்கும்போது உங்களுக்கு வரும். ஓகே, ஆஃப்செட்னா என்ன, ரீட்ரானா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை ரொம்ப கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். ஆஃப்செட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் லோன் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு பேரலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டோ இல்லை டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட லோன் 600,000 வச்சுக்கலாம். இந்த ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் ரெகுலர் பேங்கிங் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதில் ஒரு $50,000 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நீங்கள் லோன் கட்டும்போது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்கள் லோன் அமௌண்ட், அதாவது 600,000க்கு பே பண்ணாமல் 600 மைனஸ் ஆஃப்செட்டில் எவ்வளோ பணம் இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்னு டிசைட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு உங்கள் ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் $10,000 இருக்கலாம், அடுத்த நாள் ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு $15,000 இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் வந்து $8,000 இருக்கலாம். ஸோ தி எண்ட் ஆஃப் எவ்ரி டே பேங்க் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த கேல்குலேஷன்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் நம்ம பணம் வச்சோன்னா வந்துட்டு இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ்ன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ ரீட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரீட்ரா சிமிலர் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன அர்த்தம்னா வந்துட்டு ஆஃப்செட்ன்றது வந்துட்டு உங்கள் லோன் அக்கௌண்ட் மாதிரி இன்னொரு டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எப்போ வேணால் பணம் போட்டுக்கலாம், பணம் எடுத்துக்கலாம், அங்கேருந்து பில் கட்டிக்கலாம், அது எல்லாமே பண்ணிக்கலாம். ரீட்ரான்றது என்னென்னா, உங்கள் லோன்லேயே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிக்கிற மாதிரி. அதாவது மந்த்லி வந்துட்டு நீங்கள் $3,000 தான் நீங்கள் வந்துட்டு மார்கேஜ் பே பண்ணணுன்னா வந்துட்டு உங்ககிட்ட ஒரு $2,000 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த 2,000 லோன் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துட்டு அட் எனி பாயிண்ட் இன் டைம், ஒரு ஆஃப்டர் 6 months வந்து அந்த $2,000 நீங்கள் எடுக்கணும் பர்சனல் எமர்ஜென்சிக்கு எதுனா அந்த ரீட்ராவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரீட்ராவும் உங்களோட நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ரீட்ராக்கும் ஆஃப்செட்டுக்கும் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க, ஹவு மச் கண்ட்ரோல் யூ ஹேவ் ஆன் யுவர் ஸ்பெண்டிங் எபிலிட்டிஸ். அதாவது ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா, ஒரு ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் $10,000 இருக்கிறதுக்கும் ரீட்ராவில் $10,000 இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரம் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எப்படி சேவ் பண்ணும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஆனால் வந்துட்டு இது ஹேபிட்ஸில் சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னா அர்த்தம்னா, இப்போது உங்கள் ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் $10,000 இருக்குன்னா உங்களுக்கு ஏதோ வந்து டக்குன்னு ஒன்று எமோஷ்னல் பர்ச்சேஸ் ஒன்று பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு அது தேவையில்லாதன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஒரு எமோஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு $1,000 எடுத்து வந்து ஏதோ ஒன்றுக்கு செலவு பண்ணுறீங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு அது டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் இருந்தால் எவ்ரிடே அக்கௌண்ட் மாதிரி வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. அதே வந்து ஒரு ரீட்ராவாக இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப், அந்த லோன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அந்த $1,000 எடுத்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த எமோஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஒரு சர்டன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரீட்ரா மே ஒர்க் பெட்டர். சரிங்களா? ஸோ அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஆஃப்செட்டோ ரீட்ராவோ தீஸ் ஆர் வந்துட்டு லோன் எடுக்கும்போது அது ஆப்ஷன்ஸாக கொடுப்பாங்க. நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் ஆஃப்செட் அக்கௌண்ட் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அது இல்லை நான் நிறைய ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்து தேவையில்லாத நான் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அடுத்த வாட்டி லோன் மாற்றும் போதோ இல்லை வந்துட்டு அதே லோனையே நீங்கள் ரீட்ராவாக மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டிப்பிக்கலாக ஆஃப்செட் அக்கௌண்ட்டை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்குன்னா, உங்கள் 2 பேரோட சம்பளமும் வந்துட்டு லெட்ஸ் சே 1ஆம் தேதி வந்துட்டு உங்கள் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1ஆம் தேதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு 10,000 இன்னொருத்தருக்கு 9,000 வருது வச்சுக்கலாம். ஸோ இந்த 10,000 9,000 ரெண்டுத்தையும் வந்துட்டு ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் போட்டுடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் மந்த்லி செலவுகள், பில் கட்டுறது, கிராசரிக் பண்ணுறது, அது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஆஃப்செட் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா வந்துட்டு உங்களுக்கு டே 1 வந்துட்டு அந்த ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் 19,000 இருந்தது. 2வது நாள் வந்துட்டு ஒரு $500 ஏதோ பில் கட்டினீங்கன்னா வந்து 2வது நாள் வந்து 18,500 இருந்தது. ஸோ வந்துட்டு லெட்ஸ் அஸ்யூம் வந்துட்டு நீங்கள் 15,000 உங்கள் மாதத்துக்கு எல்லா செலவும் ஆகிடுதுன்னா கூட எண்ட் ஆஃப் தி மந்த் வந்துட்டு ஒரு 4,000 இல்லை வந்துட்டு 3,000 வந்துட்டு அதில் மிச்சம் இருக்கலாம். பட் எவ்ரிடே அந்த ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கிறதுனால, நான் சொன்னதுனால டெய்லி பேலன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனால இட் இஸ் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் வே டு யூஸ் தி ஆஃப்செட் அக்கௌண்ட். சரிங்களா? திஸ் த இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசுனது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்டிமைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது வந்துட்டு ஆஃப்செட். ரெண்டுமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தட் வி கேன் டூ. இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் எப்படின்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ $3,000 மந்த்லி பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் $3,000 மட்டுமே பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு 30 years ஆகும்னு சொன்னேன். ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம அதிக பே பண்ண போகிறோம். நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு ஸ்மால் ஹேபிட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, வாரத்துக்கு $100 வாரத்துக்கு $100 பே பண்ணுறது ஈஸி தானுங்களா? வாரத்துக்கு நீங்கள் $100 நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 200K வரைக்கும் சேவிங்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வாரத்துக்கு $100 மட்டுமே பே பண்ணிங்கன்னா 100,000லேருந்து 200,000 வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதுக்கு இது ஒரு ரேஞ்சாக சொல்கிறேன்னா, எவ்வளோ லோன் அமௌண்ட், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது கட்டுறதுக்கு, இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதாகும். பட் ஜென்ரல் ரூல் ஆஃப் தம் என்னன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சேவிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ஒரு ஆப்ஷனாக பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி போட்டுருவாங்க. என்னோட வந்து $100 முடியல $50 முடியல $20. உங்களால் எவ்வளோ வந்துட்டு முடியுதோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஓகே ஒரு 4 மாதத்துக்கு வந்துட்டு நான் $100 பே பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு $125 பே பண்ண போகிறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லோன் பேலன்ஸ் கடகடன்னு இறங்குறது நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம் டிஸ்கம்ஃபர்ட் தான். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா அந்த $100 $200 இருந்ததுன்னா நீங்கள் ஃபேமிலிக்கு செலவு பண்ணலாம். பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் வந்துட்டு கோத்ரூ பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் பெரிய சேவிங்ஸ் இருக்க முடியும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மந்த்லி பேமெண்ட் இருக்கவங்க வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 12 பேமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. இதை நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேமெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். மந்த்லி தான் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி லோன் அக்கௌண்ட்ஸில் மந்த்லி இஸ் த டிஃபால்ட் மினிமம் பேமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்துட்டு நீங்கள் அதை ஃபோர்ட்நைட்லியே மாற்றலாம். அதாவது மாதத்துக்கு 2 வாட்டி பே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை சில பேர் வீக்லியாகவும் மாற்றலாம். அதுவும் உங்களோட என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். இப்போது நீங்கள் இதை ஃபோர்ட்நைட்லி மாற்றிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மாதத்துக்கு 2 வாட்டி பண்ணுற மாதிரி, ஃபோர்ட்நைட்லாம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மந்த் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 12 பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோர்ட்நைட்லி ஃப்ரீக்வன்சி மட்டுமே மாற்றினீங்கன்னா அது 13 பேமெண்ட்ஸாக மாறிடும். இது வெரி வெரி எஃபெக்டிவ். பிகாஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் மந்த்லி பேமெண்ட்டே நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். என்னோட சிம்பிள் லாஜிக் என்ன நான் சொல்லுவேன்னா, சில பேருக்கு மந்த்லி பேமெண்ட் இது சேலரி பேமெண்ட் இருக்கும், சில பேருக்கு வீக்லி பேமெண்ட் இருக்கும், சில பேருக்கு ஃபோர்ட்நைட்லி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேலரி எப்போ வருதோ அதை ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா, அதை ஃப்ரீக்வன்சியோட அலைன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிதமாகவும் இருக்கும். மற்றபடி நீங்கள் ஆஃப்செட் அக்கௌண்ட்லேயே இதில் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு டேக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆஃப்செட் அக்கௌண்ட் ரீட்ராவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நம்ம. இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மந்த்லியோ வீக்லியோ என்ன ஃப்ரீக்வன்சிக்கு வேணால் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பண்ணலாம். நாலாவதாக நம்ம பார்த்தது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேமெண்ட். அதாவது மந்த்லி பே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபோர்ட்நைட்லியோ வீக்லியோ அது மாதிரி பே பண்ண முடியும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பேங்க் லோனில் அலோவ் பண்ணுவாங்க. எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் மூலமாக நீங்கள் லோன் எடுத்தீங்களோ அவங்ககிட்டே கன்சல்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நான் மந்த்லி பேமெண்ட் இருக்குது, நான் இதை எப்படி மாற்றணும், என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மாற்றிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எந்த பேங்க்லேயும் வந்துட்டு சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் இஃப் தே சார்ஜ் ஒரு ஸ்மால் அமௌண்ட் சார்ஜ் பண்ணால் கூட இந்த ஃப்ரீக்வன்சி இட் இஸ் அப்சல்யூட்லி வர்த் இட். நீங்கள் அதை நிச்சயமாக கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு பெயினோடு பண்ணக்கூடாது. நம்ம எங்கேயோ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதை லாங் டேர்ம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் யூ ஆர் டூயிங் அ வெரி குட் திங் இன் சேவிங் யுவர் செல்ஃப் ஹியூஜ் மணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுல. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணணும். அதை வந்துட்டு இன்னும் சில ட்ரிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பே பண்ணுங்க. ஒன் ஆஃப் த திங்ஸ் நான் என்ன ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுவேன்னா வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல்லே வந்துட்டு பர்த்டேக்கு இல்லை ஆனிவர்சரிக்கு இல்லை வந்துட்டு முக்கியமான இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது காசு கொடுப்போம். ஓகே, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு $100 $50 இந்த மாதிரி கொடுப்போம். அதை வந்துட்டு பேங்க்குக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஒரு தீபாவளிக்கு வந்துன்னா ஓகே நம்ம ஃபேமிலியாக வந்துட்டு 4 பேர் இருக்கோமா, 4 பேருக்கு வந்துட்டு $50 இருந்தால் $200, இல்லை ஒரு பர்த்டேக்கா இதுக்கு, ஒரு ஆனிவர்சரிக்கா இதுக்கு. ஸோ ஒரு வருஷத்தில் வந்துட்டு பிக் வந்துட்டு ஒரு 5 or 6 கீ டேட்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் டு யூ. அந்த டேட்டில் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இது நான் சொல்கிறது கொஞ்சம் செல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் இட் கேன் பி வெரி வெரி எஃபெக்டிவ். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்பர் 1, மார்கேஜை குறைக்கணுன்றது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் இன்சென்டிவாக இருக்க முடியாது, இனிஷியேட்டிவாக இருக்க முடியாது.
இது வந்துட்டு ஃபேமிலி இனிஷியேட்டிவாக தான் இருக்கணும். ஏன்னா ஃபினான்ஷியல் நாலேஜ்ன்றது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அந்த க்ரோத் எல்லாமேன்றது ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணால் தான் வரும். ஸோ அதனால் டேக் டைம் ஆஸ் அ ஃபேமிலி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம நிறைய வந்துட்டு சவுத் இந்தியன் நம்ம ஃபேமிலியில் வந்து நிறைய பண்ணுறதில்ல. அதை நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், மார்கேஜ் எவ்வளோ கட்டுறோம், நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது லாங் டேர்மில், அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ உங்கள் குழந்தைக்கே ஒரு பர்த்டே இருந்ததுன்னா குழந்தைகிட்ட சொல்லுங்கள். ஓகே, உன்னோட பர்த்டேக்காக நம்ம பேங்க்கில் வந்து நம்ம லோன் அடைக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா $200 நம்ம பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த குழந்தைங்களுக்கும் வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு புரியும். ஆஸ் அ பேரண்ட் தட் இஸ் வெரி வெரி வேல்யூபிள் நான் ஆல்வேஸ் நினைப்பேன். ஸோ அஸ் அ ஃபேமிலியாக நீங்கள் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம 4-5 மெத்தடில் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம இது எல்லாத்தையும் தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுமானா கிடையாது. இது வந்து காம்பினேஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லாத்தையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வரப்போகுது. இந்த பெஸ்ட்டான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களால் வந்துட்டு 30 year லோனை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களால் ஈவன் 10 years இல்லை 7 years கூட வந்துட்டு உங்களால் வந்துட்டு அக்ரெசிவாக வந்துட்டு லோனை அடைக்க முடியும். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 30 year லோன் கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு 10 years உங்களால் லோன் வந்து எஃபெக்டிவாக கட்ட முடியுதுன்னா இந்த மிச்சம் இருக்கிற பீரியடில் நீங்கள் அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணி யூ கேன் டூ மெனி திங்ஸ். லாஸ்ட் ஒரு போனஸ் செக்மெண்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ் லோனை எப்படி குறைக்கிறது அப்படின்றது இந்த ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு லோன் வேல்யூவை மினிமம் நீங்கள் கட்டிக்கிட்டே இருங்க மந்த்லியாக. அது இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குங்க ஏர்லி ஸ்டேஜஸில். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா, ஒரு நல்ல இடத்துல சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி லெட்ஸே வந்துட்டு ஒரு 7 yearsலையோ 8 yearsலையோ அது டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு அதோட ப்ராஃபிட்டை ஃபுல்லாக எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் இதில் க்ளோஸ் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ரோச்சில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோல்ட் பண்ணுற சமயத்தில் ஒரு 7 years 8 years இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் நெகட்டிவ் கியரிங் இருந்ததுன்னா அதோட டேக்ஸ் பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் வாங்கின சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை வந்துட்டு இன்னும் நீங்கள் லோனை சீக்கிரமாக அடைக்க முடியும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் வாங்கிட்டேன், இங்கே லோன் அடைக்கிற வேலையும் நான் சீக்கிரமாக பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓவரால் சக்ஸஸும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களோட ஃபினான்ஷியல் வெல்த் வந்துட்டு ஈஸியாக டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது குவெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த காமெண்ட் செக்ஷன்ஸில் நீங்கள் எனக்கு கொடுங்க. இதை பற்றி இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது வந்துட்டு பேங்க் இது வந்துட்டு சரியான எங்களுக்கு மார்கேஜ் புரோக்கர் இல்லை, எங்களுக்கு சரியான வந்துட்டு கரெக்டான அட்வைஸ் கொடுக்க மாட்டுறாங்க, அது மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான கான்டாக்ட் வேணும் அப்படின்னா வந்துட்டு அதுவும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நிறைய நல்ல தமிழ் பேசுகிற நிறைய மார்கேஜ் புரோக்கர்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு கனெக்ஷன் போட்டு கொடுத்தேன்னா வந்துட்டு உங்களால் வந்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Thank you.